பெருமாள் கோயில்களில் கருட வாகன புறப்பாடு என்பது சரி. காரணம், பகவான் கருடாரூடன் எப்போதும் கருட வாகனத்தில் பயணிப்பவன் அவன். ஆனால் ஹனுமன் கருடனைப் போல் நித்திய சூரி இல்லையே. அவன் ஒரு சிரஞ்சீவியாக இன்றும் பூமியில்தானே வசிக்கிறான். அப்படி இருக்க இந்த ஹனுமந்த வாகனம் ஏன் ஏற்படுத்தினார்கள்? இதற்கான பதில்தான் ராமாயணத்தில் ஸ்ரீராம ராவண யுத்தத்தின் ஒரு நிகழ்வு. To watch more videos, please press the subscribe button and the bell icon. ராமனுடன் போரிட வந்த ராவணனை லக்ஷ்மணன் முதலில் எதிர்த்து போரிடுகிறான். ராவணன் எய்யும் ஒவ்வொரு அஸ்திரத்தையும் செயலிழக்கச் செய்து கொண்டே வருகிறான் லக்ஷ்மணன். ஒரு சில நிமிட துளியில் லக்ஷ்மணன் விட்ட அம்பு ராவணனின் 10 கைகளில் இருந்த ஆயுதங்களையும் கீழே விழச் செய்தது. லக்ஷ்மணன் போர் திறமையை கண்டு வியந்த ராவணன் லக்ஷ்மணனை அவ்வளவு எளிதில் அழிக்க முடியாது என கண்டுகொண்டு பிரம்மா விசேஷமாக தனக்கு தந்த அஸ்திரத்தை லக்ஷ்மணன் மேல் ஏவுகிறான். தன் மார்பை நோக்கி வரும் அஸ்திரத்தின் மகிமையை உணர்ந்த லக்ஷ்மணன் அதனை எதிர்க்காமல் விட அந்த அஸ்திரம் மார்பில் பட்டு லக்ஷ்மணன் மூர்ச்சையாகிறான். ராவணன் உடனே ஓடி வந்து லக்ஷ்மணனை இலங்கையின் உள்ளே தூக்கிச் செல்ல முயல்கிறான். ஆனால் துளிகூட லக்ஷ்மணன் உடலை அசைக்க முடியவில்லை. 10 கைகளை கொண்டும் முயல்கிறான், முடியவில்லை. இதை தூரத்தில் இருந்தே கவனித்த ஹனுமான் லக்ஷ்மணன் உடல் அருகே வேகமாக வந்து ஒரு குழந்தையை நெஞ்சோடு அணைத்து காக்கும் தாயைப் போல லக்ஷ்மணனை கைகளால் தூக்கிக் கொண்டு ராவணன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே வேக வேகமாக ஸ்ரீராமன் இருக்கும் இடம் சென்றடைந்தான். மூர்ச்சையாகி கிடந்த லக்ஷ்மணனை ஸ்ரீராமனின் எதிரே கிடத்தினான். இந்நிலையில் லக்ஷ்மணனை பார்த்து தன் நிலை இழந்த ராமன் சற்றைக்கெல்லாம் தன்னை சுதாரித்து கொண்டு மிகுந்த சினம் கொண்டு தம்பியை இந்நிலைக்கு ஆளாக்கிய ராவணனை போரில் சந்திக்க புறப்பட்டான். அதே நேரம் ராவணனும் ஸ்ரீராமனுடன் போர் புரிய எண்ணி ராமன் முன் தனது தேரை கொண்டு வந்து நிறுத்தினான். அதர்மத்தையே தொழிலாக கொண்ட ராவணன் தேரில் போரிட வருகின்ற பொழுது தர்மத்தின் தலைவனான ஸ்ரீராமன் அவன் எதிரே வெறும் தரையில் நின்று கொண்டிருப்பதை கண்ட வாயுபுத்திரனின் மனம் நெகிழ விழிகளில் அவன் அறியாமல் கண்ணீர் சுரந்தது. ஸ்ரீராமன் அருகே சென்றான், இருகரம் கூப்பினான். தழுதழுக்க ராமனை பார்த்து, ஐயனே, அந்த அதர்ம ஸ்வரூபனான ராவணன் 1000 குதிரை பூட்டின தேரில் உங்கள் முன் போரிட வந்துள்ளான். அவன் எதிரில் தர்மமே வடிவான தாங்கள் வெறும் தரையில் நின்று போரிடப் போவது எனக்கு ரொம்ப வருத்தமாக உள்ளது. தேவரீர் அடியேனை ஒரு அல்பமான வானரம் என்று எண்ணாமல் பெரிய மனது கொண்டு என்னுடைய தோள் மேல் ஏறிக்கொண்டு அவனுடன் போரிட வேண்டும். ஹனுமனின் அன்பு வார்த்தைகளை கேட்டு ஆனந்தித்த ராமனின் விழியோரம் நீர்த்துளிகள். ஹே வாயுபுத்திரா, எனக்கு இதைவிடச் சிறந்த உபகாரம் இந்நேரத்தில் வேறென்ன இருக்க முடியும்? அதுவும் இல்லாமல் உன்னை போன்ற அன்பான சீடன் என்னுடன் இருக்கும் பொழுது எனக்கு ஏது குறை என சொல்லிக்கொண்டே அனுமனின் தோள்களில் ஏறி அமர்ந்தான் தசரதநந்தன். அவ்வளவுதான். ஹனுமன் ஆனந்தத்தில் ஜொலி ஜொலித்தான். ஸ்ரீராமனோ மேன்மை மிகுந்த மேருமலை போல் கம்பீரமாய் அமர்ந்திருக்கும் ஒரு ஆண் சிங்கம் போல் ஹனுமன் தோளில் காட்சி கொடுக்க இந்த காட்சியை கண்ட விண்ணுலக தேவர்கள் தங்களது நல்லாசியை இருவருக்கும் பூமாரி பொழிந்தனர். சென்றால் குடையாம், இருந்தால் சிம்ஹாசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் மணையாம், திருமார்க்கு அரவு. இது பொய்கை ஆழ்வார் அருளிச் செய்த முதல் திருவந்தாதி பாசுரம். திருவனந்தாழ்வானாகிய ஆதிசேஷன் பெருமாள் வெளியில் உலா வரும் பொழுது மழை வெயில் படாதவாறு குடையாகவும், அமரும் பொழுது அவருக்கு சிம்ஹாசனமாகவும், நின்று சேவை சாதிக்கும் பொழுது மரவடியான பாதுகையாகவும், சயனிக்கும் பொழுது திருப்பள்ளியான மெத்தையாகவும், திருப்பார்க்கடலில் அழுந்தாதபடி தெப்பமாகவும், அருகில் எப்பொழுதும் திருவிளக்காகவும், அழகிய வஸ்திரமாகவும், தழுவிக்கொள்வதற்கு உரிய அணையுமாக இருந்து கைங்கரியம் செய்கிறார். அப்பேற்பட்ட ஆதிசேஷனும் திருமாலுக்கு ஊர்தியாய் வாயுவேக மனோவேகமாய் எப்பொழுதும் சுமந்து செல்லும் பெரிய திருவடியான கருடனும் இந்த காட்சியைக் கண்டு பொறாமை கொண்டனராம். அனுமனின் மீதமர்ந்த ஸ்ரீராமனோ, ஹே வானர வீரா, வெகு காலமாக நான் தேடிய எனக்கேற்ற வாகனம் ஆசனம் இன்று கிட்டியது.
என்று கூறி அனுமனின் தோள்களில் வெகுபாந்தமாய் ஆரோகணித்திருந்தான். அதே கோலத்துடன் ராவணனுடன் அதிதீவிரமாக போர் புரிந்து அவனது அரக்கர் படைகளையும் அழகிய தேரையும் பலவித அஸ்திரங்களையும் அவனின் வில்லையும் செயலிழக்கச் செய்து நிராயுதபாணியாக நிறுத்தி, ஹே ராவணா, நிராயுதபாணியான உன்னை இன்று கொல்ல மனம் ஒப்பவில்லை. நீ இன்று போய் நாளை வேறு மீதமுள்ள படைகளுடன் வா என கூறி அனுப்பினான். அந்த போர்க்களத்தில் ஸ்ரீராமனின் வாகனமான ஹனுமந்த வாகனத்தை நினைவு கூறவே இன்றும் வைணவ திருக்கோயில்களில் ஹனுமந்த வாகனம் மேல் பகவான் புறப்பாடு கண்டருளப்படுகிறது.